எந்நேரமும் தோல் வறட்சியாகி உறிஞ்சி வந்துட்டே இருக்கா? உடல் பளபளப்பாக இருக்க மாட்டேங்குதா? கட்டாயம் இந்த உணவுகளை எடுத்துட்டு வாங்க, செம்ம ரிசல்ட் கிடைக்கும். வறண்ட சருமம் என்பது தோல் வறட்சியாக கரடு முரடாக செதில்களாக உலர்ந்து காணப்படும் நிலையாகும். இந்த உலர்ந்த திட்டுகள் உருவாகும் இடம் நபருக்கு நபர் மாறுபடும். இது எல்லா வயதினரையும் பாதிக்கும் ஒரு பொதுவான நிலையாகும். வறண்ட சருமம் ஜெரோசிஸ் அல்லது ஜெரோடெர்மா என்றும் அழைக்கப்படுகிறது. இதற்கு பல்வேறு வாழ்வியல் மருத்துவ காரணங்கள் உள்ளன. மனித உடல் செல்களின் அழிவை ஏற்படுத்தும் பொருட்களை செல்களில் இருந்து அகற்றி செல்களின் அழிவை தடுப்பவை ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். வைட்டமின்களில் ஏ, சி, இ மற்றும் தாதுக்களில் செலினியம், துத்தநாகம், அமினோ அமிலங்களில் குளுட்டதயோன், அர்ஜினின் போன்றவை மிகவும் ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்களாகும். இவை உள்ள உணவுகளை சாப்பிட்டு வந்தால் உடல் இளமையுடனும் நோய் அணுகாமல் தோல் வசீகரத்துடனும் திகழலாம். பாதம், பிஸ்தா, வால்நட், அனைத்து வகை கைக்குத்தல் அரிசி, காளான்கள், கடல் சிப்பி, பூண்டு, பருப்பு, வாழைப்பழங்கள் போன்றவற்றில் செலினியம் சத்து நிறைந்து காணப்படுகிறது. பூசணி விதை, காளான், கடல் சிப்பி, இறால், கோழி இறைச்சி, சாக்லேட் பருப்பு வகைகள், கொண்டை கடலை, பீன்ஸ், முந்திரி பருப்பு போன்ற உணவு வகைகளில் துத்தநாகம் சத்து நிறைந்துள்ளது. கேரட், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, பசலைக்கீரை, பாலேடு, முலாம்பழம், முட்டை, மத்தி சாலை மீன்கள், பப்பாளி, புரோக்கோலி, மாம்பழம், பச்சை பட்டாணி, முருங்கைக்கீரை, ஆரஞ்சு போன்ற உணவு வகைகளை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தால் வைட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் குறைபாடு இல்லாமல் பார்த்துக் கொள்ளலாம். தோலை பராமரிப்பதற்கு சத்தான உணவுகள் மட்டும் அல்லாது ஒரு நாளைக்கு 3 முதல் 4 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும். மன உளைச்சல், மன அழுத்தம் கூடாது. தினமும் 6 முதல் 7 மணி நேரம் தூக்கம் அவசியம். வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல் செய்ய வேண்டும். பாசிப்பயிறு, வெட்டிவேர், சந்தனத்தூள், கோரைக்கிழங்கு, கார்போகரிசி, விலாமிச்சு வேர், கிச்சிலி கிழங்கு ஆகிய இந்த 7 பொருட்களையும் சம அளவில் எடுத்து பொடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதை சோப்பிற்கு பதிலாக தேய்த்து குளித்து வந்தால் தோல் வறட்சி, சொரிய சிரங்கு நீங்கி தோல் பளபளப்புடன் வாசனையுடன் இருக்கும். தோல் சொரசொரப்புடன் காணப்பட்டால் அருகம்புல் சாறுடன் நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்சி அதை குளிப்பதற்கு 1 மணி நேரம் முன்பு தோலில் தேய்த்து பின்பு குளித்து வந்தால் தோல் வறட்சிகள் நீங்கிவிடும். ஆவாரம் பூ தோல் வறட்சி, வியர்வை துர்நாற்றத்தை நீக்குகிறது. ஆவாரம் பூ பொடி காலை இரவு 500 மில்லிகிராம் வீதம் சாப்பிட்டு வந்தால் தோல் பளபளப்பாகும். இதை நலங்கு மாவு பொடியிலும் சேர்த்து குளியல் பொடியாக பயன்படுத்தலாம். pH 5.5 அளவுள்ள குளியல் சோப்புகளை பயன்படுத்தினால் தோல் வறட்சி, சொரசொரப்பு இருக்காது. தேங்காய் பால் சிறிதளவு எடுத்து அதனுடன் குங்குமப்பூ சேர்த்து காய்ச்சி உடலில் தேய்த்து மாலை வெயிலில் சிறிது நேரம் பிறகு குளித்து வந்தால் உடல் மேன்மையடையும், தோல் பளபளப்பாகும். தோல் நல்ல வளப்புடன் இருக்க தேங்காய் பாலில் காய்ச்சிய விர்ஜின் தேங்காய் எண்ணெயை உடலில் தடவி 1 மணி நேரம் கழித்து குளிக்க வேண்டும். இப்படி தவறாமல் சோம்பேறித்தனம் இன்றி செய்து கொண்டே வந்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்.